నవ్రతాని నవ్రతాని నీరుమై మలనునే నవ్రతాని 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 నీరుమై మలనునే నవ్రతాని నవ్ర வாயெல்லாம் வலிக்குது. அந்த ஆளு எப்படிதான் வச்சிருக்காரோ. ஐயோ. ஹலோ ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம டியர் ரேங்கிங் தான் பண்ண போறோம். என்னடா படங்களை ரேங்க் பண்ண போறியா? இல்ல. என்னடா பாட்டை ரேங்க் பண்ண போறியா? இல்ல. பின்ன காமெடி ரேங்க் பண்ண போறியா? இல்ல. பின்ன என்னதான் தப்பு பண்ண? அரசியல் மீம்ஸ் ரேங்க் பண்ண போறேன். அப்போ உனக்கு அடி கன்ஃபார்ம் தான். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது வெறும் ஃபன் பர்பஸ்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த மீம்ஸ் எல்லாமே அந்த அரசியல் தலைவர்களோட வாயிலிருந்து வந்த மீம்ஸ், அவங்கள வச்சு போட்ட மீம்ஸ் கிடையாது, அவங்களே சொன்ன மீம்ஸ். முதலாவதாக நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், எந்த பயனும் இல்ல. This meme was so relatable. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் வரான். அண்ணே, நான் ஸ்கூல் பாஸ் ஆயிட்டேன், எந்த பயனும் இல்ல. அண்ணே, நான் காலேஜ் டிஸ்டிங்ஷன், எந்த பயனும் கிடையாது. அண்ணே, எனக்கு உலகத்தோட நம்பர் 1 கம்பெனி நம்பர் 1 ஜாப் கிடைச்சிருக்கு, எந்த பயனும் கிடையாது. இப்படி நம்ம வாழ்க்கையோட எல்லா காலகட்டத்திலையும் நம்மளோட ஹேட்டர்ஸ் நம்ம கிட்ட யூஸ் பண்ற ஒரே வார்த்தை எந்த பயனும் இல்ல. சோ அதனால இதை நம்ம கோட்டட்ல வைக்கலாம். அடுத்தது எரியுதடி மாலா போடு. yet another banger. ஃபர்ஸ்ட் பார்த்த டெம்பிள் சொந்தக்காரன் நம்ம கிட்ட யூஸ் பண்றது, இப்ப சொந்தக்காரன் அவன் கிட்ட யூஸ் பண்ணிக்கிறது. இன்னும் ரெண்டு மீமும் கனெக்ட் ஆகுது. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா, நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டோம்னா, நம்ம நல்லா சம்பாதிச்சிட்டோம்னா, நம்ம வீடு வாங்கிட்டோம்னா, நம்ம காரு வாங்கிட்டோம்னா, நம்ம நகை வாங்கிட்டோம்னா, நம்ம பணக்காரர் ஆகிட்டோம்னா, பங்களா வாங்கிட்டோம்னா, என்ன இந்த டெம்ப்ளேட் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாலும் இது கொஞ்சம் வன்மம் கலந்த டெம்ப்ளேட்டா இருக்கிறதுனால இதுக்கு நான் கொடுக்கக்கூடிய இடம் குட். அடுத்ததாக அரசியல் வட்டாரத்தில் அன்போட சித்தப்பா பெரியப்பா அழைக்கப்படக்கூடிய நமது எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு, ஐயோ இந்த குழந்தை முகத்தை பாருங்க சார், இந்த குழந்தை முகத்தை பாருங்க. என்னடா உம்மா கொடுக்குற? அந்த கண்ணத்துல இருந்து வெண்ணையே எடுக்கலாம் போல, அப்படி இருக்கு. பெரியப்பா இந்த ஸ்மைலுக்காகவே இது கோட்டட். அடுத்த டெம்ப்ளேட், இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. அந்த கியூட்டியோட முகத்தை பாருங்களேன், எவ்வளவு ஆக்ரோஷமான டைலாக் கூட எவ்வளவு கியூட்டா சொல்றாருன்ட்டு. இந்த டெம்ப்ளேட்டை பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருந்து யாருக்கிட்ட வேணா யூஸ் பண்ணலாம். உனக்கு ஒரு அநியாயம் நடக்கிறப்ப, உனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுறப்ப, உன் சமூக உரிமைகள் பறிக்கப்படுறப்ப, உன் வாய அடக்குறப்ப யூஸ் பண்ற டெம்ப்ளேட். குருவியோட பாட்டு குஞ்சம். பட் என்ன இந்த டயலாக் கியூட்டா இருந்தாலும் this is good. இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? I just so want to use this template when I give back in my life. பேதாக்கா தான் போய்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில ஒருத்தர் துவண்டு போய் அந்த வாழ்க்கையோட விளிம்பில் நிக்கிறப்ப இந்த டெம்ப்ளேட் அவன்கிட்ட காமிச்சீங்கன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு ஃபேமிலியில டேய் நீ எல்லாம் ஒரு ஆள் டே கடையாளன்னு அடிச்சு துரத்தின இடத்துல எல்லாம் சாதிச்சு சம்பாதிச்சு அதே இடத்துல போய் நின்று ஏய் என்ன பழைய பழனிசாமி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இட் இஸ் சோ யூனிவர்சல், இட் இஸ் கோட்டட். அடுத்ததாக டெம்ப்ளேட்களின் குடவுன், மீம் கிரியேட்டர்ஸின் கடவுள் நமது பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்ல அன்றே கணித்தார் சீமான். இந்த பர்சனல் நோட், இந்த டைலாக் கூட தான் நான் என் தம்பிக்கிட்ட அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேக்குறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். If you smile, you lose. அண்ணனோட இந்த சிரிப்புக்காகவே இந்த விழா குழு சார்பாக உங்களுக்கு கோட்டட். பீக் இரிட்டேஷன்ல இருக்கப்ப யாராவது நம்மள பார்த்து சிரிச்சா நமக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு கோபத்துல பிறக்கிறது தான் இந்த டெம்ப்ளேட். This is the template where we can start a fight easily. ஏய் என்னடா சிரிக்கிற? நாலு தட்டி அனுப்பலாம், அதனால நாலு அடி வாங்கினாலும் இதை நம்ம குட்ல வச்சுக்கலாம்.
urge to say this dialogue to anyone who says தம்பி ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. நீங்க எல்லாம் யோசிக்கல என்னடா இப்படி பேசுறேன்ட்டு. எல்லா மனுஷக்குள்ளேயும் ஒரு குரூரமான ஏன்னா ஒரு சின்ன வன்மம் இருக்கு. அந்த வன்மத்துக்கு தூபம் போடுறது இந்த மாதிரியான டைலாக் தெரியுது, நீ மூடு. ஸோ ஆஸ் ஐ சே இதுலயும் ஒரு நெகட்டிவ் பன்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம குட்லயே வச்சுக்கலாம். அடுத்த ரொம்ப மிக மிக ஃபேமஸான டெம்ப்ளேட் பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாடு. சரி. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ஞான நிலை, ஒரு மெடிடேஷன்ல ஒரு ஞானம் அடைஞ்சிட்டாதான் இந்த மாதிரியான டெம்ப்ளேட்டுகள் எல்லாம் பிறக்கும். இந்த டெம்ப்ளேட்டை நம்ம நவரசத்தையும் பயன்படுத்தலாம். இந்த பைத்தியகார பயில்ட்ட இந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு இந்த பைத்தியகார பயில்ட்ட நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு பைத்தியகார பயிர்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு இந்த பைத்தியகார பயில்ட்ட இந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு சோ இந்த மாதிரி நவரசத்தையும் இந்த டெம்ப்ளேட்ல போயிடலாம். இது யூனிவர்சல், அதனாலேயே இதை நம்ம கோட்ல வைக்கிறோம். கடைசியாக வந்து சேர்ந்தாரு விநாயக், நம்ம தளபதி விஜயோட டெம்ப்ளேட். நீங்க கேட்கறது எனக்கு புரியுது, என்னடா அண்ணன் வெளியே வர மாட்டாரு, அவரை வச்சு என்ன டெம்ப்ளேட்னு. அவரோட டைலாக் டெம்ப்ளேட்ஸோட ரியாக்ஷன் டெம்ப்ளேட்ஸ் ஜாஸ்தி. பட் நம்ம டைலாக் டெம்ப்ளேட்டா எடுத்துக்கிட்டோம்னா தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. இதை வந்து நிறைய ஃபன்னான விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்க. பட் இது வந்து ஒரு துயரத்திலிருந்து பிறந்த டெம்ப்ளேட், அதனால இந்த டெம்ப்ளேட்டை நம்ம கூட்லயே வச்சுக்கலாம். கடைசியாக அண்ணன் சொன்ன ஒரு டெம்ப்ளேட், திஸ் டெம்ப்ளேட் காட் ஃபேமஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹிம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பட் பிகாஸ் ஆஃப் ஹிம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அண்ணன் ஒரு மாடுலேஷன் புடிச்சிருப்பாரு பாருங்க, இமிடேட் பண்றது. அண்ணன் அருமையா மாடுலேஷன் புடிக்கிறாரு அண்ணன். ஆமா, பின்ன பல கதைகள் சொன்னவருக்கு இது தெரியாதா? So this template is so goated because of these two. மக்களே, இது வெறும் பார்ட் 1 தான். பார்ட் 2ல இன்னும் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய அரசியல் பஞ்ச் டைலாக்ஸ் இருக்குது, மீம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. Until then signing off from me. ரொம்ப கலாய்க்கவும் இல்லை, ரொம்ப சோப் போடவும் இல்லை. ஏதாவது பிரச்சனை வரும், சோலி முடிச்சு.